ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பலகாரம் என்ன செய்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கும் ஓலை பக்கோடாவும் செய்யலாம் அப்படின்றதுக்காக இந்த இதில் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் எண்ணெய் முறுக்குக்கு வந்து கோல்டு வினர் 3 லிட்டர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எள்ளு, கருப்பு எள்ளு ஒரு 50 எள்ளு. இது வந்து முறுக்கு மாவு வந்து முறுக்கு மாவுனா எல்லாமே மிக்சடாக இது கிடையாது. நான் சேர்க்கணும், எள்ளு வந்து சேர்க்கணும். எள்ளு, நெய், உப்பு, தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது மாவு மட்டும்தான் இருக்குது, ஏன்னா மழையாக இருக்குது, ஃபுல்லாகவே மழையாக இருக்கிற வசி என்னால் மாவு கழுவி காய வச்சு செய்ய முடியல. தொடர்ந்து மழையாக இருக்குது, அதனால் ஒன்றும் செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதனால் மாவை வாங்கிக்கலாம் கடையில் அப்படின்னுக்காக நான் இது ஒன்று இன்னொரு பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி செஞ்சுருக்கேன். செஞ்சு இதுமாரி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே எல்லாமே உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மாவு மட்டும்தான், அதில் உளுந்தும் பச்சரிசி மாவும் இருக்கும், மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் நம்ம உப்பு, நெய், எள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கணும் அதில். இதுக்கு தான் தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இதுக்கு தான். என்ன இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன் சூடாக. எண்ணெய் சட்டியில் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டி சூடாக வரட்டும். ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதில் வந்து 2 பாக்கெட்டு உடச்சி எண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இதில் வந்து என்னென்னா தண்ணி வந்து வாயில் வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மெத்தடு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. அப்புறம் டம்ளரில் தனியாக இந்த பாருங்கள், டம்ளர் வச்சுருக்கேன்னா அது தனியாக, ஒரு டம்ளர் தனியாக அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்புக்கு எண்ணெய் சட்டிக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு இதில் வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் 2 பாக்கெட்டு எண்ணெய் ஊற்றுறேன். 2 பாக்கெட் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு வந்தோடனே முறுக்கை புழிஞ்சி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு எண்ணெய் தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி, சின்ன டம்ளரில் ஏதோ ஒரு டம்ளரில் தண்ணி அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கணும். நீங்கள் எண்ணெய் சட்டிக்கு பக்கத்தில், அதுக்குன்னு ரொம்ப எண்ணெய் சட்டி பக்கத்தில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக பக்கத்தில் வச்சுக்கிங்க, தள்ளி வச்சுக்கிங்க. தண்ணி வந்து வாயில் கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு வந்து சொன்னது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து வாயில் வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அம்மா இல்லை, அதனால எனக்கு கொஞ்சம் லைட்டாக எனக்கு சொல்லும் போது எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இருந்தால் எனக்கு பொக்கத்தனமாக இருந்தாங்க. இப்போ அந்த மாவில் வந்து மாவு அள்ளி ஒரு பாக்கெட்டு பிரித்து போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாவு பிரித்து போட்டுக்கிட்டு அடுத்தது வந்து உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எள் வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க, வந்து ஏன்னா வெடிக்கும், படப்படன்னு வெடிக்கும், அதனால் எள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. அவ்வளோதான். ஒரு கை சும்மா கொஞ்சமாக கைப்பிடி கொஞ்சம் பார்க்க, ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறையா போட்டால், அதனால் கொஞ்சம் நிறையா போடலாம். வெடிக்கும், ஆனால் எண்ணெய் சட்டியில் போட்டிங்கன்னா படப்படன்னு வெடிக்கும். அதுக்கு பதில் சீரகம் நீங்கள் கூட போட்டுக்கலாம், சீரகம் போட்டு கூட பொரித்து எடுத்துக்கலாம் நீங்கள். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை ஸ்பூன் நெய், நான் ரொம்ப போடலை, ஒரு அரை ஸ்பூன் நெய். வெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணெய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெண்ணெய் நெய் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். வெண்ணெய் வந்து உருக்கிட்டு கூட போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வெண்ணெய் அப்படியே சும்மா போடுறதுனால போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சி இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மாவு நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும். அப்போ பிசைஞ்சாதான் நீங்கள் உங்களுக்கு நல்லா புளியறதுக்கு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் பச்சரிசி அரைச்சி உளுந்து போட்டு வறுத்து இது பண்ணி போட்டிருந்தீங்கன்னா கூட அதுவும் ஒன்றும் இல்லை, இதே மெத்தடு தான் அதுவும். மாவு அரைச்சி உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கிட்டு எள், உப்பு, வெண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் ஆட் பண்ணி
நீங்கள் பிசைஞ்சு இதேமாரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக நல்லா மாவு சப்பாத்தி அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போடுறதுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக மாவு நல்லா டைட்டாக இது பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த முறுக்கு அச்சில் புழிஞ்சி எப்படி என்னான்னு பார்த்துக்கலாம். முறுக்கு அச்சில் போட்டு ஒரு ஃபுல்லாக முறுக்கு அச்சில் ஃபுல்லாக போட்டு இது பண்ணி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள அதில் அச்சியில் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ மாவு வந்து ஃபுல்லாக அதுக்குள்ளே வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சு முறுக்கை வந்து புழிஞ்சி இது பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாவை வச்சு உள்ளே ஃபுல்லாக ஆட் பண்ணி முறுக்கை புழிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு புழிஞ்சி எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வெந்து இதெல்லாம் போட்டு சுத்தமாக போட்டு இது பண்ண வேண்டியதான். எண்ணெய் காயுது அடுப்பில். இது அதுக்கிட்டே முறுக்கை புழிஞ்சிடலாம் அப்படின்னுக்காக முறுக்கு புழிஞ்சிட்ருக்கேன். 2 புழிஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முறுக்கை புழிஞ்சி இது பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு, ஓரளவு நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு நல்லா தான் வந்திருக்கு. புளியறப்ப புழிஞ்சி இது பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து காயுது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிட்டு இன்னும் செத்த காய் நம்மளுக்கு காயில் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காயணும். அந்த எண்ணெய் காயிறப்ப அந்த பபிள்ஸ் வரணும். அந்த பபிள்ஸ் வராமல் இருக்குது. பபிள்ஸ் வந்ததுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அந்த வருது பாருங்கள் பபிள்ஸ். அதான் எண்ணெய் ஓரளவு காஞ்சிச்சுன்னா நல்லா பபிள்ஸ் வந்துடும். இதை வந்து நீங்கள் கல்லெண்ணெய் செய்யலாம். கல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா எனக்கு மேலே அப்படியே பொங்கி வருது ஃப்ரெண்ட்ஸ். கல்லெண்ணெய் இருக்குது. நான் என்னால் கல்லெண்ணெயில் செஞ்சோம்னு வச்சிங்களேன், மேலே பொங்கி அப்படியே கீழெல்லாம் ஊற்றிடுது. வேக மாட்டேங்குது, அப்படியே மாவாகவே இருக்குது. மேலெலாம் அப்படியே எண்ணெய் ஊற்றி மேலெலாம் சிந்திடுது. கீழெல்லாம் ஃபுல்லாகவே மேலே சிந்தி கீழே சிந்தி ரொம்ப அடுப்படியே இதாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமாக போயிடுது. அதனால் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த எண்ணெய் சாதா எண்ணெயை வாங்கிட்டேன். ஆயில் எண்ணெயை முறுக்கு சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறுக்கு 6 முறுக்கு சுடுறதுக்கிட்டேயும் வெந்து இது பண்ணுறதுக்கிட்டேயும் பாடுபட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேகிறதுக்கிட்டேயும் அவ்வளோ லேட்டாகிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் எனக்கு கேஸில் வச்சிருவேன். விரவு வைக்கிறதுக்கு எனக்கு விரவு அடுப்பில் வைக்கிறதுக்கு இதாக இல்லை, சரியாக சுத்தப்பட்டு வரல. இப்போ வந்து முறுக்கு வந்து ஒரு ஈடு வெந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டு ஒரு ஈடு 2வது ஈடு வேகுது முறுக்கு. இது வந்து மாவு இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது மாவு, அதையும் புழிஞ்சிட்டேன். இது பண்ணிடலாம். வேவுது, ரொம்ப நேரம் வேவுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இன்னமும் வேகுது. அந்த இது போட்டு இன்னும் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இன்னமும் வருது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேவுது. அதை வந்து வெந்த பிறகு கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி விட்டு எடுத்து இது பண்ணிட வேண்டியதான். நான் திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி விட்டு எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது முறுக்கு சுட்டு ஓலைப்பக்கடா இது ரெடி பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓலைப்பக்கடாவை எடுத்து இது பண்ணணும். அடுத்தது ஓலைப்பக்கடா எப்படி என்னான்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேகணும், இது வேகட்டும். இது முறுக்கு வந்து வெந்த பிறகு எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு செட்டு எடுத்து வச்சு போட்டுட்டேன். அடுத்த செட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. போட்டு இது பண்ணுறதுக்கிட்டையும் நான் படுற பெரும்பாடாயிட்டு. விரவு அடுப்பு எப்படின்னா, விரவு இருக்குது, அடுப்பு வந்து வச்சு இது பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஏன்னா மழையாக இருக்கா, உடனே தூக்கிட்டு கொல்லா பக்கம் இருந்து தெருப்பக்கம் வர வேண்டியது, உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. அதனால் அடுப்புலேயே இது பண்ணி கேஸ்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு. அதுவும் வந்து புளியறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். போட்டு புளியணும், புளிஞ்சு கொடுக்கணும், எடுக்கணும், போடணும், அப்படியே ஒரு ஆள் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். விரவுக்குன்னா அதுதான் ஒரு 2 ஆள் வேணும். புளியணும், அது போடணும், போட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஆள் இருந்தால் தான் உங்களுக்கு விரவு அடுப்பில் போட்டு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். கேஸுனால் ஒரு ஆள் போட்டு அப்படியே புளியறதுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு அப்படியே எடுத்து இது பண்ணிடலாம். கேஸுனால் ஒன்று தெரியாது. அதனால தான் நான் சரி கேஸே பண்ணிக்கலாம் அப்படின்னு. மழையாக வேறு, மழை மத்தியானம் நல்ல மழை, அதனால் சரி வேணாம் அப்படின்னதுக்காக நான் கேஸ்லேயே போட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அது நல்லா எடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி பெரட்டி விட்டுருந்தது தான், அதனால் கொஞ்சம் ஓரளவு போதும். நம்ம இதுக்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப செவந்து அப்படியே இதாக போயிடும். நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. அதனால் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அடுத்த ஷிஃப்ட்டு போட்டு இது பண்ணிக்கலாம். அதான் இது எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது போட்டு முறுக்கு அடுத்தது புழிஞ்சி இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடுறதுக்கு தான் பெரிய இதாக இருந்தது.
இதை புழிஞ்சி அடுத்தது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு உடனே போட்டு புழிஞ்சி உடனே போடணும். அதில் இல்லைன்னு வச்சிக்கிங்களேன் அந்த தட்டில் ஒட்டிக்குது. அது ஒட்டிக்கிறது அது எடுக்கிறதுக்கே அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. அது ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. உழுவவே மாட்டேங்குது தட்டில். அது சுற்றினா ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து போட்டு ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி. ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். கடைசி தான் முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 முறுக்கு இருந்தது, 5 முறுக்கு 6 முறுக்கு இருந்தது. ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க போட்டோன்னே ஒரு மாதிரி இதாக இருக்குது. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸு, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அடுத்து கடைசியாக 2 இருக்குது. அது பார்த்திங்களா போட்டு வச்சேன், புழிஞ்சி வச்சேன். அது உழுவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். உழுவ மாட்டேங்குது. அது எண்ணெயில் வச்சு முக்கி அதுக்கப்புறம் போட்டால் தான் வரும். அது பாருங்கள் வரவே மாட்டேங்குது பாருங்கள். நான் புழிஞ்சி வச்சுட்டேன்னு வச்சுக்கிங்களேன், அது உழுவுறதுக்கே உழுவ மாட்டேங்குது. எண்ணெயில் லைட்டாக அந்த சூடுக்கு லைட்டாக உழுவுது. அதுக்காக தான் ஒரு இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் போட்டு எடுத்து போட்டுடலாம். நம்ம புழிஞ்சிட்டு அது வேகிற வரைக்கும் நம்ம புழிவோம் அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 5 முறுக்குலாம் ஃபுல்லாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு ஃபுல்லாக போட்டு கடைசி முறுக்கு ஒரு 5 முறுக்கு எண்ணெய் சட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து இப்போ ஓலைப்பக்கடை செஞ்சுருவோம். எப்படி என்ன அப்படின்னுக்காக ஓலைப்பக்கடை செய்யலாம் அப்படின்னு கடைசியாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கடல மாவு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடல மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ பாக்கெட்டு வந்து நீங்கள் அரிசி மாவு வீட்டில் அரைச்ச மாவு தான். அரிசி மாவு பச்சரிசி நம்ம கழுவி காய வைக்கிறோம்ல, அது வீட்டில் அரைச்ச மாவு பச்சரிசி மாவு. அது இது ஒரு 1/2 கிலோ, அது 3/4 கிலோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வரும், அதுக்காக கொஞ்சம் நான் கூட எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி என்னமோ பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். எனக்கு அந்த கிறிஸ்பியாக வரும், மொறுன்னு இருக்கும் அப்படின்றக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி கடல மாவுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கடல மாவுக்கு தகுந்தாப்புல அந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த இதுன்னு பார்த்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடல மாவு வந்து நான் வீட்டில் தான், கடையில் தான் வாங்கினேன். வீட்டில் இது கிடையாது. பார்த்தாலே பாக்கெட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கடையில் தான் வாங்கினது. ஏன்னா கடல மாவு வந்து இங்கே நான் முன்னாடியே நான் முறுக்குக்கு சொல்லியிருப்பேன். நான் மழையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழை என்ன லைட்டாக வெயில் அடிக்குது, அப்புறம் மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன், வீடியோ கூட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இதில் வேணால். அப்படியே வெயில் அடிக்குது, அப்புறம் மழை பெய்யுது. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் இந்த வீடியோ இது பண்ணுறது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எப்படி நான் முறுக்கில் பார்க்குறேன். இந்த பாருங்கள் முறுக்கு வந்து வெந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 முறுக்கு பாருங்கள். கடைசியாக அந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக படுது, அதுதான் கடைசி லாஸ்ட்டு முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இதாக இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அந்த மாவு பிசைஞ்சிக்கிட்டு இது பண்ணிங்கன்னா லேட் ஆகிடுச்சி. அடுத்தது வந்து கடல மாவு வந்து நான் இந்த எண்ணெய் சட்டியில் இது பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜாமான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் எண்ணெய் சட்டியிலே நான் மாவு பிசைஞ்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு பிசைஞ்சி எல்லாம் ரெடி பண்ண பிறகு பாத்திரத்தை மாற்றிக்கிறேன். இப்போ வந்து கடல மாவு வந்து 1/2 கிலோ மாவு எடுத்தோம்னா கடையில் வாங்கின கடல மாவு பாக்கெட்டு, அதை வந்து ஃபுல்லாக கொட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கொட்டிட்டு அது கொஞ்சம் கொட்ட மாட்டேங்குது, அதனால் இன்னொரு தடவை கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக கொட்டிட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் 1/2 கிலோ பாக்கெட்டும் போட்டுடுறேன். 1/2 கிலோ பாக்கெட்
போட்டு கொட்டிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிட்டே அங்கே வந்து முறுக்கு வந்து தீஞ்சு போயிடுச்சு, அதனால் அப்படியே நின்றுட்டேன் பாக்கெட்டை வச்சுட்டு. முறுக்கு காமிச்சா பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இதாகிடுச்சி. இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ பாக்கெட்டை வந்து ஃபுல்லாக எல்லாமே போட்டுட்டேன். அதை ஃபுல்லாக கடல மாவு வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டோம்னா எப்படின்னா அரிசி மாவு போடுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். உப்பு இது போல் உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் எப்படின்னாலும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது கரண்டி, இந்த கொஞ்சம் குழிக்கரண்டியால் ஒரு 3 அந்த கரண்டியால் 3 போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காப்படி சுண்டா இதெல்லாம் போடல. 3/4 படி சொன்னேன், 3/4 கிலோ சொன்னேன் அரிசி மாவு. இப்போ வந்து அரிசி மாவு வந்து நான் அந்த கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அதால் ஒரு 3 கரண்டி போட்டுக்கிறேன். 3 கரண்டி போட்டு 2 போட்டிருக்கேன், அடுத்தது 3 போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டு நல்லா ஃபுல்லாக உப்பு நம்ம அரிசி மாவு எல்லாம் போட்டிருக்கோமா, எல்லாம் ஃபுல்லாக கலந்து விட்டுப்போம். எல்லாம் ஒன்றுமா நல்லா ஒரே இதாக ஈவனாக நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து ஓலை பக்கோடாவுக்கு வந்து மிளகா, பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதில் வந்து மிளகா, பூண்டு, சோம்பு இந்த 3ம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மையாக அரைக்கக்கூடாது, 1-2 நம்ம அரைச்சிட்டு வரணும். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து முன்னாடியே நான் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு ஃபுல்லாக வந்து குறை தான் சொன்னால் முன்னாடியே குறைன்னா அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னா அரைக்கணும். அதேமாரி அரைச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு 1-2 தெரியும். நைவாக அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்காது, அதனால் நெய்வாக அரைக்கல. எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டு அந்த முறுக்கு, ஓலை பக்கோடா, அப்புறம் அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ அந்த எல்லாம் ஐட்டம்லாம் செஞ்சுருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க வேணுங்கவங்க. என்ன ஏதுன்னு பார்த்து இது பண்ணிக்கிங்க. இந்த ஓலை பக்கோடாவும் முறுக்கு அதெல்லாம் நான் வந்து அந்த வீடியோவில் இருக்குது. நிறையா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே நிறையா செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே அப்போல்லாம் செஞ்சுருக்கேன். இந்த ரவா வச்சு அப்போ செய்வாங்களா, அதெல்லாம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன், மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா இதுமாரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பாத்திரம் பிசைஞ்சு இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு, அதுக்காக மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாவு நம்ம டைட்டாக நல்லா பிசைஞ்சு இதுமாரி வச்சுக்கணும். நல்லா டைட்டாக எவ்வளோ இந்த பிசைஞ்சு அந்த டைட்டாக பிசைஞ்சிட்டு உரலில் போட்டு இடியாப்ப உரலில் போட்டு நம்ம வந்து புழிஞ்சி எடுத்துக்க வேண்டியதான். ஓலை பக்கோடா அச்சு இருக்குது பார்த்திங்களா, அந்த அச்சியை போட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா எவ்வளோ வைக்க முடியுமோ பார்த்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புழிஞ்சி எடுத்துடலாம். ஃபுல்லாக நான் வைக்க முடிஞ்ச வரைக்கும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு இது பண்ணிட்டேன். அடுத்தது வந்து புழிஞ்சி கொஞ்சமாக ஓலை பக்கோடா இதில் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு ஓலை பக்கோடா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காயஞ்சோன்னே எண்ணெய் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முறுக்கு போட்டதெல்லாம் நான் சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பை. இப்போ போட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னுக்காக. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஓலை பக்கோடா போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நான் போட்டுட்டேன், ஒரு ஷிஃப்ட்டு போட்டு இது பண்ணிட்டேன். அடுத்த ஷிஃப்ட்டு என்னன்னு பார்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று எடுத்துட்டேன், ஒன்று வெந்துகிட்ருக்கு, அது இதாகிடுச்சி, வெந்து எடுத்துட்டேன். இது வெந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 2வது போடுறேன். போட்டுக்கிட்டு இது வேகட்டும். கிடுன்னு வெந்துடுச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஓலை பக்கோடா முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் போட்டேன், நான் ரொம்ப போடல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சேன், ஏன்னா அடுத்தது செய்யணும்ல, அதனால் எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான். ஒரு 1/2 படி 1/4 படி 1/2 படி 3/4 படி அப்படி தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் அதில் முறுக்கு மட்டும் ஒரு 1.5 படி என்னமோ செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ்.
முறுக்கு மட்டும் கூட செஞ்சேன். அது மட்டும் இருக்கும். ஏன்னா சாதத்துக்கு தொட்டு போவாங்க எல்லாமே இது பண்ணி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், முறுக்கு மட்டும் கூட போட்டு எல்லாத்தையும் மற்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். முறுக்கு ஓலை பக்கோடா, இது ஓலை பக்கோடா மட்டும் கம்மி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓலை பக்கோடா வந்து 1/2 கிலோ பாக்கெட் போட்டேன் பார்த்தீங்களா, அதான். அதுக்கப்புறம் மாவு கொஞ்சோண்டு சேர்த்தேன், அரிசி மாவு, அவ்வளோதான். இது ஒரு ஷிஃப்ட்டு, அடுத்த ஷிஃப்ட்டு போட்ட மாவு. இது ஃபஸ்ட்டு மொறுன்னு கிறிஸ்பியாக எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதனால் நான் இது மட்டும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓலை பக்கோடா வந்து போட்டு எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணியாச்சு. அது வந்து அடுத்தது வெந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு. அது வெந்துட்டுனா எடுத்து இது பண்ணிட வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னென்ன தீபாவளி பலகாரம் செய்கிறீங்க என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பலகாரம் செய்கிறீங்க என்ன அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன பலகாரம் என்னான்னுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ அந்த இதுவும் வெந்துருச்சு. இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட போடலாம். இன்னும் ஒரு ரவுண்டு கூட போடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா கொஞ்சமாக வச்சுட்டேன். உள்ளே வந்து வைக்கும் போது, மாவு வைக்கும் போது ரொம்ப அழுத்தி வைக்கலை, சும்மா மேலாப்பில் வந்து அந்த முறுக்கச்சியில் வச்சேன். அதான் சரி பார்த்தேன், சரி வைக்கலாம்னா ஒன்று போடலாம் அப்படின்னுக்காக இன்னொரு ஷிஃப்ட்டும் போட்டேன். அது வெந்த பிறகு அப்புறமா அது பண்ணிக்கலாம். உடம்பு சரியாமல் போயிடுச்சு. இப்போ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் போய் கமருது தொண்டை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா ஓலை பக்கோடா எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓலை பக்கோடாவும் புழிஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னென்ன செஞ்சுருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓலை பக்கோடா தயார் பண்ணிட்டேன், ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த பாத்திரத்துலேயும் இருக்குது. கொஞ்சம் தான் போட்ட அவசியம் உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும். அடுத்தது வந்து முறுக்கு ஓப்பன் பண்ண முடியல. முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது கடைசியாக போட்டது, அதனால் கொஞ்சம் சிகப்பாக இருக்கும், யாரும் திட்டாதீங்க. இதை பாருங்கள், இந்த முறுக்கெலாம் மற்ற முறுக்கெலாம் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், சிகப்பாக நல்லா கலராக இல்லாமல் தீஞ்சு போடாமல் மற்ற முறுக்கெலாம் நல்லாயிருக்கும். இது வந்து தனியாக நாங்கள் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றது வாளியில் பொரிச்சு வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முறுக்கும் ஓலை பக்கோடாவும் செஞ்சுட்டேன். ஓலை பக்கோடா தான் இப்போ கையில் இருக்குது, என்கிட்ட கையில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு முடிச்சாச்சு ஃபுல்லாக, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே, முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக முடித்து இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் என்னான்னு பார்க்கலாம். இப்போ வந்து முறுக்கும் ஓலை பக்கோடாவும் 2 தான் செய்ய முடிஞ்சது. என்னால் டயர்டாகிட்டு சுத்தமாக செய்ய முடியல, அதனால் 2 மட்டும் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்ன பலகாரம் என்ன செய்கிறேன்ட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுத்தீங்கன்னா இப்போ என் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.